பண்டைய எகிப்தில் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறத சோதிக்கிறதுக்காக ஒரு புத்திசாலித்தனமான வழியை வச்சுருந்தாங்க. அது என்னன்னா, அந்த பெண் 2 பைகளில் சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பையில் கோதுமை விதை நிரப்பப்பட்டிருக்கும், இன்னொரு பையில் பார்லி விதை நிரப்பப்பட்டிருக்கும். இந்த 2 பைகள்லேயும் அவங்க சிறுநீரை கழிப்பாங்க. கொஞ்ச நாளில் 2 பைகள்லேயும் அந்த விதைகள் முளைச்சிருச்சுன்னா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதில் ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க ஒரு வழி வச்சுருந்தாங்க. இந்த 2 விதைகள்லாம், அதாவது கோதுமை விதை, பார்லி விதை, இந்த 2 விதைகளில் கோதுமை விதை ஃபஸ்ட்டில் முளைஞ்சிட்டா அது ஆண் குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் பாலினத்தை செக் பண்ணுறது தப்பு தான், ஆனால் அப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 70% துல்லியமாக இருந்துச்சு. அப்போவே இந்த முறையை எகிப்தியர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்ணோட சிறுநீரில் உள்ள அந்த ஈஸ்ட்ரோஜன் விதை வளர்ச்சியை தூண்டுது. இதை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க.